டீத்துக்கு எது வந்தாலும் இட் இஸ் நாட் ரிவர்சபிள். கிளிப்பு போட்டால் வீக் ஆகாது, கிளிப்பு போடலைன்னா தான் வீக் ஆகும். ரெட்டிஷாக இருக்கக்கூடாது. ரெட்டிஷாக இருக்குன்னா இட் இஸ் இன்ஃப்ளமேஷன். ஃபுல் பல்லு கவர் பண்ணுறதுக்கு 2 to 3 minutes வேணுங்க. இப்படி ப்ரஷ் பண்ணிங்கன்னா 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கேவிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னாலுமே ஸ்வீட் சாப்பிட்டா மட்டும்தான் இந்த கேவிட்டிஸ் வருமா? அப்படி இல்லாட்டி என்ன உணவு பொருட்களுமே நம்ம தங்கி இருக்கும்போது அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எந்த பொருளாக இருந்தாலும் வாய்க்குள்ளே தங்கி இருந்தால் டெஃபினட்டாக டிகே வருங்க. கேவிட்டி நீங்கள் சொன்னது, வாட் ஐ எம் யூஸிங் த டேர்ம் டிகே, நீங்கள் கேவிட்டி சொல்கிறீங்க. ஸோ கேவிட்டி வரும். So usually what we advise is after you have a meal or a snack, rinse your mouth. தண்ணி நல்லா எடுத்துண்டு நல்லா கொப்பளிச்சு you can rinse after every meal and after every snack. It is always good. But cavity அதுக்கு மீறி வந்துருதுன்னா you will have to obviously go to a dentist and get the treatment done. ஓகே மேம். இப்போ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த கேவிட்டி வருது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அவன் வலியெலாம் எதுவுமே சொல்லலை, ப்ளஸ் அது ஆழமாகவும் இல்லை, கொஞ்சம் அழுத்தி ப்ரஷ் பண்ணாலே அது போயிடும் அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி பண்ணாலே அது போயிடுமா? இல்லைங்க, ப்ரஷ் பண்ணால் எதுவுமே டீத்துக்கு எது வந்தாலும் இட் இஸ் நாட் ரிவர்சபிள். அது மெயினாக புரிஞ்சுக்கணும் எல்லாரும். இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ரிவர்சபிள். ஸோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு ட்ரீட் பண்ணிண்டா தான் அது வந்து இதர் பிகினிங் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா we can do a filling. இல்லை வலி வந்தப்புறம் போனால் நினச்சிங்கன்னா அது ரூட் கெனால் வரலும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே மேம். அதே மாதிரி இப்போ கிளிப்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னாலே குழந்தைங்களுக்கே ஏன் கிளிப்ஸ் போடணும்? அது போக போக சரியாயிடும். அப்படி இல்லையா இந்த வயசுலேயே கிளிப் போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பல்லு ரொம்ப வீக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிளிப்பு போட்டால் வீக் ஆகாது, கிளிப்பு போடலைன்னா தான் வீக் ஆகும். அது புரிஞ்சுக்கணும். எதுக்குன்னா இப்போ பல்லு ஈவனாக இல்லைன்னா தோ ப்ரஷ் ஆக்சஸ் வந்து வராது அந்த ஏரியாஸ்க்கெல்லாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா த கம்ஸ் விச் ஆர் தேர் அது அஃபெக்ட் ஆகும், அதனால டீத் அஃபெக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தட் யூ கெட் த கண்டிஷன் ட்ரீட்டட். ஓகே மேம். அதே மாதிரி நீங்கள் கம்ஸை பற்றி சொல்லும்போது கம்ஸ் வந்து நல்லா பிங்கிஷாக இருக்குது அப்படின்னா தான் அது ஹெல்த்தியான கம்ஸ். உங்களுக்கு ஒரு வேளை டார்க்காக இருக்குன்னா அது அன்ஹெல்தியாக இருக்கு? இல்லை, நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்கு கம்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக தாங்க இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் அ வரி அட் ஆல். ரெட்டிஷாக இருக்கக்கூடாது. ரெட்டிஷாக இருக்குன்னா இட் இஸ் இன்ஃப்ளமேஷன். அப்படின்னா இட் இஸ் டைம் டு கோ டு அ டென்டிஸ்ட் அண்ட் கெட் யுவர் டீத் கிளீன்ட். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா மேண்டேட்ரியாக, நானுமே தான், ஈவன் மை செல்ஃப் ஐ ஹாவ் டு கெட் மை டீத் கிளீன்ட் every 6 months 100%. So it is always better to visit a dentist. Problem இருக்கோ இல்லையோ, visit a dentist every 6 months. You will know what the problems are and you can get it treated. ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து டீத் கிளீனிங் பற்றி சொல்லும்போது த்ரெட் வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொசீஜர். ஆனால் அது பண்ணோம் அப்படின்னா வந்து பிளட் வந்துடும். அது பிளட் வரும்போது இதனால தான் இன்னும் வீக் ஆகுது, கேப் அதிகமாக விழுந்துடும், அதனால அது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அதை பற்றி அது ஃப்ளாசிங். நீங்கள் சொல்கிறது வந்து அந்த த்ரெட்டை வச்சு க்ளீன் பண்ணுறது ஃப்ளாசிங் சொல்லுவோம். ஸோ ஃப்ளாசிங்கிறது இன் பிட்வீன் டீத்துக்கு நல்லா ஹெல்ப் ஆகுங்க. ஸோ தீஸ் ஆர் த சர்ஃபேசஸ் இப்போ இது வந்து ப்ரஷ்ஷு போட்டால் இன் பிட்வீன் டைட் கான்டாக்ட்ஸ் இருக்கும். பல்லு நடுவில் பல்லுக்கும் டைட் கான்டாக்ட் இருக்கும். ஸோ ப்ரஷ்ஷு போட்டால் இட் won't go in between the teeth. அதனால தான் we usually advise flossing. ஃப்ளாசிங் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டூ ஆக்சுவலி. இப்போ வந்து தேர் ஆர் ஃப்ளாசஸ் விச் ஹவ் பிகம், இதுக்கு முன்னாடினா வீல் ஹாவ் டு ரேப் த ஃப்ளாஸ் அரவுண்ட் த ஃபிங்கர்ஸ் அண்ட் டூ. அது ஒரு பெரிய டெக்னிக்காகவே இருந்தது விச் த டென்டிஸ்ட் ஹேஸ் டு டீச் த பேஷண்ட். பட் இப்போ வந்து தேர் ஆர் ஈஸி ஃப்ளாசஸ். யூ ஜஸ்ட் ஹாவ் டு இன்சர்ட் இட் இன் பிட்வீன் த டீத் அண்ட் டேக் இட் அவுட், எல்லாம் வந்துடும். இஃப் நாட் ரெகுலர்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக் ஃப்ளாஸ் பண்ணால் கூட போதுங்க. இட் வில் ப்ளீடிங் எல்லாம் வராது. ப்ளீடிங் இஃப் தேர்ஸ் அ ப்ராப்ளம் ப்ளீடிங் வரும், otherwise no. Okay, so you can go in between the teeth and that cleans the bacteria or the plaque which is present in between the teeth. ஓகே மேம். இப்போ நீங்கள் ப்ளீடிங்கை பற்றி சொன்னீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து பல்லு தேய்க்கும் போது ரத்த கசிவு எல்லாமே ஏற்படும். ஆனால் அதுக்கெலாம் போய் டாக்டர் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டென்டிஸ்ட் போய் பார்க்க மாட்டாங்க. இந்த ரத்த கசிவு எதனால் ஏற்படுது அண்ட் இதை போய் டாக்டரை பார்த்து சரி பண்ண வேண்டியது அவசியமா? Plaque is nothing but debris. I mean, layman language பேசணும்னா, ஸோ யாருக்காக இருந்தாலும் அந்த டெப்ரிங்கிறது டெஃபினட்டாக பல்லில் இருக்குங்க. அது ஒரு அளவுக்கு மிஞ்சிருதுன்னா இட் பிகம்ஸ் ஹார்ட் அண்ட் இட் பிகம் கால்குலஸ்ன்னு ஃபார்ம் ஆகும்.
ஸோ அந்த இட் ஷோஸ் ப்ளீடிங் வந்து வருது கம்ஸ்லனா இட் டெல்ஸ் யூ தட் யூ ஹாவ் டு கெட் யுவர் டீத் கிளீன்ட். அதெல்லாம் இல்லைன்னா அந்த கம்ஸ் வீக்கன் மீன்ஸ் ப்ளீடிங் வில் ஸ்டார்ட். ஓகே, வைல் ப்ரஷிங் அண்ட் ஆல். இது வந்து நார்மல். பட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஆல்சோ ஆர் தேர் வேர் ஜென்ரலி ப்ளீடிங் கேன் கம். லைக் ஃபார் டயபெட்டிக் பீப்புளுக்கு நிறைய வருங்க. டயபெட்டிக் பீப்புள் இட் வில் பி தேர். ஸோ தேல் ஹாவ் டு விசிட் அ டென்டிஸ்ட் ரெகுலர்லி, ஓகே, டு சி. அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது வேர் ப்ளீடிங் வில் கம் ஃபார் பேஷண்ட்ஸ். ஆனால் ஜென்ரல் கண்டிஷன் ஆஸ் யூ சேயிங் நிறைய பேர் சொல்கிறீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டா ப்ளீடிங் வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டாப். ஓகே மேம். இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணுறது சொல்லும்போது ப்ரஷிங் 2 தடவை பண்ணணும் அப்படின்னு நிறைய டென்டிஸ்ட் சொல்லிட்டே தான் இருக்கீங்க. பட் அது அவங்கெல்லாம் சொல்கிறது கேட்காம இன்னும் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, 2 தடவைலாம் ப்ரஷ் பண்ணீங்க, அழுத்தி ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனாமல் போயிடும், அதனால வந்து சென்சிட்டிவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 தடவை ப்ரஷ் பண்ண வேண்டியது அவசியமா? இந்த மாதிரி சென்சிட்டிவிட்டிலாம் ஏற்படாதா? 100% அவசியம் 2 டைம் ப்ரஷிங். இனாமல் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த, ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கிறது இனாமலுக்கு தான் பாடியில். ஸோ இனாமல் வில் நாட் வேர் அவே ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் ப்ரஷிங். ஓகே, ப்ரஷிங் ட்வைஸ் அ டே ஜஸ்ட் ஃபார் 2 to 3 minutes. ப்ரஷ் பண்ணிவிட்டு மார்னிங் நைட் ப்ரஷ் பண்ணிவிட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் யூ வில் ஜஸ்ட் ஹாவ் டு கோ டு பெட். ட்ரிங்கிங் அ ஜூஸ் ஆல்சோ இஸ் நாட் அலவுட் பிகாஸ் இட் டசன்ட் ஹெல்ப். ஜஸ்ட் வாட்டர் யூ கேன் ஹாவ் அண்ட் கோ டு பெட். ப்ரஷிங் வந்து you will have to concentrate on brushing for the whole mouth actually. இப்போ யூஸ்வலாக எங்களுக்கு பேஷண்ட்ஸ் வரும்போது இந்த டெப்ரி சொல்லணுங்க, யூஸ்வலாக வந்து பேக் சைட் ஆஃப் த டீத் தான் நிறைய இருக்கும். மெனி பீப்புள் திங்க் இங்கே மட்டும் ப்ரஷ் பண்ணால் போதும்னு நினைப்பாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். அண்ட் ஜென்ரலாக எல்லாரும் வந்து திஸ் இஸ் த வே தே ப்ரஷ். இந்த ப்ரஷிங் மெத்தடே தப்பு. இப்படி ப்ரஷ் பண்ணிங்கன்னா அழுக்கு அங்கங்கே போய் சேருமே தவிர இட் இஸ் நாட் கோயிங் டு கம் அவுட் ஃப்ரம் த டீத். ஸோ கீப் யுவர் மவுத் ஸ்லைட்லி மாடிஃபைட் பாஸ் டெக்னிக்னு ஒன்று இருக்குது தட் யூ won't, I cannot explain properly, but keep your mouth slightly open. For the upper teeth downward strokes கொடுங்க, for the lower teeth upward strokes கொடுங்க. அதே மாதிரி you will have to go to the back side of the teeth also and brush. Okay, same to the lower. In the top surface of the teeth normally இப்படி brush பண்ணலாங்க. This is the way it is done. You'll have to brush your teeth definitely twice a day, once in the morning and once at night for 2 to 3 minutes with a pea-sized amount of toothpaste on the toothbrush. இந்த toothbrush head ஃபுல்லாக பேஸ்ட் போட்டுப்பாங்க நிறைய பேர். அவ்வளோ பேஸ்ட் தேவை இல்லை, ஜஸ்ட் இவ்வளோ ஒரு குவார்ட்டர் ஆஃப் த ஹெட்டுக்கு இருந்தால் போதும். ஓகே மேம். இப்போ டைம் லிமிட்னு ஏதாவது இருக்கா? ப்ரஷிங் எப்படி பண்ணணும் ப்ராப்பராக எல்லாமே சொல்லிட்டீங்க. நிறைய பேர் டக்குன்னு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஒரு 1 minute 2 minute. சில பேர்லாம் நீங்கள் 10 நிமிஷம் நல்லா அழுத்தி ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் லிமிட்னு இவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ண வேண்டியது அவசியம்னு ஏதாவது இருக்கா? இருக்கு. ஏன்னா டு கவர் த என்டையர் டீத், நான் சொன்ன மாதிரி எல்லா சர்ஃபேஸ் ஆஃப் த டீத்து ஃபுல் பல்லு கவர் பண்ணுறதுக்கு 2 to 3 minutes வேணுங்க. ஓகே, 2 to 3 minutes போதும். அதுக்கு மேலே பண்ணவே தேவை இல்லை. Everything will come out in 2 to 3 minutes. Your teeth will become clean. ஓகே, அத ப்ராப்பரா நீங்க சொன்ன மாதிரி பண்ணாலே போதும். ஆமா, more than enough. 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.